நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா பாடி ஒன் கேமரா வந்து ஒரு மாடல் பார்க்க போறோம். இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா CB-EBC-1073-K. ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓபன் பண்ணே பாக்ஸ்ல வந்து ஒரு பாடி ஒன் கேமரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர் சார்ஜர் அடாப்டர் USB இது இருக்கும். கிளியர். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒரு கேபிள், அதுக்கப்புறம் ஒரு பேட்டரி, ஸ்பேர் பேட்டரி ஒன்று இருக்கும். ஸ்பேர் பேட்டரி வந்து லித்தியம் பேட்டரி தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாக்கெட் கிளிப் இருக்கும். இந்த பாக்கெட் கிளிப்பு ஓகேவா. சப்போஸ் இப்போ இதுலேயே சில ஷோல்டர் கிளிப்லாம் வரும். ஷோல்டர் கிளிப் வந்து ஷோல்டர் கிளிப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். இது மெயினாக எங்கே யூஸ் பண்ணுறதுனா ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து இந்த கிளிப்பை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு லாக் சிம்பிள் மாதிரி இருக்கும். இந்த லாக் சிம்பிளையும் இதையும் வந்து ஜஸ்ட் உள்ள வச்சு ஒரு ட்ரே மாதிரி தான் இருக்கும். கிளிக் பண்ணினா சவுண்ட் வருது இல்லையா. ஸோ இப்போ இது லாக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப் டவுன் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். அப் டவுன் பண்ண முடியாது, ரொட்டேட் மட்டும் பண்ணிக்க முடியும். சட்டையாக நீங்கள் எங்கேயாவது மாட்டிக்க முடியும். சேம் இந்த மாதிரி மாட்டிட்டு நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்க முடியும். ஸோ அதான் அந்த மெயின் பர்பஸோட பாக்கெட் கிளிப் போடுறது மெயினாகவே ஓகேவா. எடுக்கிறதுமே வந்து ரொம்ப ஈஸி. சேம் அதே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே எழுத்தினே வந்துடும். ஸோ இதான் மெயினாகவே லாக்கு அன்லாக் இந்த பர்பஸ்க்காக மட்டும்தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பட்டன்ஸில் இருக்கும். இது வந்து பவர் ஆஃப் பட்டன், அதாவது ஆன் ஆஃப் பட்டன். ஹோல்ட் பண்ணிங்கன்னா பவர் ஆன் ஆயிரும். ஆன் பண்ணி உங்களுக்கு மாதிரி இந்த வீடியோ டிஸ்பிளேலே தெரியும். இது வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன். சிம்பிளே இதில் ஐக்கான் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ், அதாவது எஃப் பட்டன், எமர்ஜென்சியாக பண்ணுறதுக்காக. இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து லைட்டு வந்து இந்த மாதிரி எரியும். உங்களுக்கு வந்து ரெட் அண்ட் ஒயிட் லைட் உங்களுக்கு எரியும் பண்ண முடியும். இதான் வந்து ஃபோக்கஸ் பட்டன் சொல்லுவோம் மெயினாகவே. போலீஸ்க்கெலாம் வந்து இந்த ரெட் லைட் இருக்கா பண்ண முடியும் இந்த ஆப்ஷன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் லைவில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெக்கார்ட் சிம்பிள் ஒரு பட்டன் இருக்கும். இங்கே ரெக்கார்ட் சிம்பிள் பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணினாவே போதும். வீடியோ ரெக்கார்டிங் சவுண்டு இதில் வாய்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்க முடியும். இல்லாட்டி சின்ன கிளிக் சவுண்டு மாதிரி கூட பண்ணிக்க முடியும். இப்போ நான் சவுண்ட் இருக்கிற மாதிரி வாய்ஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இங்கே ரெக்கார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு ரெக்கார்ட் சிம்பிள் காட்டும். திரும்பி ரெக்கார்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு சேம் அதே பட்டன் தான். நீங்கள் கிளிக் பண்ணாவே போதும். இங்கே ரெக்கார்ட் எண்டட் வந்துடும். ஓகேவா. இது வந்து ஒரு சைடு. இந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து இதில் சார்ஜ் பண்ணுறதுக்காக சி டைப் சார்ஜர் தான். ஸோ அதுக்கு தான் வந்து கிட்லேயே உங்களுக்கு கேபிள் கொடுத்துருப்பாங்க. சி டைப் சார்ஜர் கேபிள் வித் அடாப்டர். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் மெயினாக இது யூஸ் பண்ணுறது, சார்ஜ் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த இருக்கையா சார்ஜ் வந்து நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 4 பட்டன் இருக்கும். ஒன்று PTT பட்டன், ஒன்று ஸ்னாப்ஷாட்டு, ஒன்று ஆடியோ, ஒன்று வந்து இம்பார்ட்டன்ட் ஃபைல். ஃபஸ்ட்டு PTT பட்டங்கிறது வந்து புஷ் டு டாக் தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வரில் கனெக்ட் பண்ணும்போது வந்து புஷ் டு டாக் பண்ணுறதுக்காக மெயினாக எடுத்துக்கலாம். இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக தான். சர்வரில் நீங்கள் கனெக்ட் பண்ணால் தேவையில்லை. சர்வர்னால் வந்து இது வந்து ஆன்லைன் டிவைஸ். இது ஆஃப்லைனாக யூஸ் பண்ணிக்கலாம், ஆன்லைனாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சிம் கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும், சிம் கார்டு எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் அது புஷ் டு டாக் சர்வரில் கனெக்ட் பண்ணிங்கன்னா, அதாவது சிம் கார்டு போட்டு சர்வரில் கனெக்ட் பண்ணிங்கன்னா மெயினாக அந்த புஷ் டு டாக் பட்டன் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்னாப்ஷாட். ஸ்னாப்ஷாட் எதுக்குன்னா நீங்கள் லைவில் பார்க்குறீங்க இந்த இல்லையா, அந்த இமேஜ் பார்க்குறீங்க இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இமேஜ் ஸ்னாப் எடுத்துரும். ஸோ அந்த இமேஜுக்கு தான் ஸ்னாப்ஷாட் பட்டன் வந்து. அதுக்கப்புறம் ஆடியோ ரெக்கார்டிங். உங்களுக்கு ஆடியோ ரெக்கார்டு வேணுன்னா ஆடியோ ரெக்கார்டை கிளிக் பண்ணி ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். நம்ம பேசுகிறது பண்ணோம். இது சப்போஸ் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது வீடியோவும் ரெக்கார்ட் ஆகும், ப்ளஸ் ஆடியோவும் சேர்த்து ரெக்கார்ட் ஆகும். ஓகேவா. எதிர்த்து நிற்கிறவங்களுடைய ஃபேஸு, அவங்களுடைய வீடியோ ரெக்கார்ட் ஆகும், ஆடியோவும் ரெக்கார்ட் ஆகும். இதுலேயே உங்களுக்கு ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் ஆகும். இப்போ அதுக்கு அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோண சிம்பிள் மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபைல்னு சொல்லுவோம். அதை வந்து இது எதுக்குன்னா, இப்போ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க இல்லையா, இப்போ பாருங்கள் நான் ரெக்கார்ட் பண்ண ப்ரெஸ் பண்ணுறேன். ரெக்கார்டிங் இருக்கிறது இல்லையா, இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் ஃபைலை கிளிக் பண்ணணும். பண்ணிங்கன்னா இதை வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லி அதுவே காட்டும், உங்கள் அலர்ட் காட்டும். அதாவது இந்த ஃபைல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ஸ்டாப் பண்ணும்போது எப்பயும் போல் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு அது ஆஃப் ஆயிரும். இது வந்து எப்படின்னா வந்து நம்ம முக்கியமான ஃபைல்னு சொல்லி நோட் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த பர்பஸ்க்காக தான் மெயினாக இருந்தது. ஸோ இதான் இதில் உள்ள பட்டன். சேம் கடைசியாக வந்து இதில் SOS பட்டன் இருக்கும். இதான் இந்த ஒரு பட்டன், SOS பட்டன். இதுவுமே சர்வரில் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு இங்கே அலாட் பண்ணணுன்னா கூட
இதை கண்டினியூஸாக ஹோல்ட் பண்ணும்போது சர்வருக்கு உங்களுக்கு அலர்ட் போகும். அந்த பர்பஸ்க்காக தான் இது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாக வந்து 128 GB இருக்கும் SD கார்டு. 128 GB SD கார்டு போட்டு SD கார்டு இன்பில்டாகவே இருக்கும், எக்ஸ்டர்னலாக பண்ண முடியாது. இன்பில்டு 120 GB தான். சப்போஸ் கேமரா சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே வந்து இப்போ வந்து ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா வந்து சைடில் இருக்கும். ஸோ இதுக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து இது ஃப்ரண்ட் கேமரா, இப்போனா ஃப்ரண்ட் கேமரா அந்த சைடு போகும், நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ரெக்கார்ட், போஸ்ட் ரெக்கார்ட். ப்ரீ ரெக்கார்ட்னா எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ரெக்கார்டிங் நடக்கணும். போஸ்ட் ரெக்கார்டுனா ரெக்கார்டு முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கணும். அதாவது வந்து ப்ரீ ரெக்கார்டு 30 செகண்ட்ஸ், போஸ்ட் ரெக்கார்டு 30 செகண்ட்ஸ்னாலும் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னா வந்து திருப்பி மெனுக்குள்ளே போங்க. மெனுக்குள்ளே போனீங்கன்னா செட்டப்பில் போனீங்கன்னா வந்து மீடியாவில் போனீங்கன்னா ப்ரீ ரெக்கார்டு இருக்கு இல்லையா, ப்ரீ ரெக்கார்டிங் இது எனேபிள் பண்ணுங்கள். இது எனேபிள் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் ரெக்கார்டிங் உங்களுக்கு ப்ரீ ரெக்கார்ட் பண்ணோம். போஸ்ட் ரெக்கார்டு எதுக்குன்னா வந்து மினிமம் 10 செகண்ட், நான் டெஸ்ட் பண்ணுறக்கா 10 செகண்ட் வச்சுருக்கேன். போஸ்ட் ரெக்கார்டு அப் டு வந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் இருக்குது. நான் வந்து 10 செகண்ட்ஸ் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த இருக்கு இல்லையா, நான் 10 செகண்ட்ஸ் போஸ்ட் ரெக்கார்டிங், ப்ரீ ரெக்கார்டிங் செட் பண்ணிட்டேன். இப்போ இதில் 2 ஐக்கான் காட்டும், உங்களுக்கு வந்து பார்த்தாவே தெரியும். இது மேலே 2 ஐக்கான், ஒன்று ப்ரீ அண்ட் போஸ்ட்டு. டைமை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். டைம் வந்து இப்போ இது வந்து தப்பாக காட்டுது உங்களுக்கு. 27:03 தான், 17:08 டைம் காட்டுது. நல்லா பாருங்கள், 17:08:37 ஓடிக்கிட்டு இருக்குது. நான் இப்போ ரெக்கார்ட் ப்ரெஸ் பண்ணேன்னா ப்ரீவியஸாக நடக்கிற நம்ம எப்போ ரெக்கார்டிங் எனேபிள் பண்ணமோ அந்த இது இருக்கும். அந்த 30 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி ஃபுல்லாமே அது இருக்கும். பாருங்க, இன்னும் டைம் ஓடிக்கிட்டு இருக்கா. 48, 49, 50 டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு முன்னக்கூடியே ஆன் பண்ணி கட்டுறேன். அதனால தான் மெயினாகவே நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 29 செகண்ட்ஸ் வந்து ரெக்கார்டிங் ஆல்ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ அதுக்குள்ளே பாருங்கள் 30 போயிடுச்சு இல்லையா. இது ப்ரீ ரெக்கார்ட். போஸ்ட் ரெக்கார்டுங்கும் போது நான் இப்போ ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ண 10 செகண்ட்ஸ் பாருங்கள், உங்களுக்கு போஸ்ட் ரெக்கார்ட் டைமிங் காட்டும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஆஃப் ஆகும். இந்த மாதிரி ப்ரீ ரெக்கார்ட், போஸ்ட் ரெக்கார்டுமே இதில் பண்ணிக்க முடியும். மெயினாக அந்த பர்பஸ்க்காக தான். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து உங்களுக்கு ட்ரை ஆயிடுச்சு. ஓகேவா? இது வந்து கன்டினியூஸ் ரெக்கார்டிங் 8 ஹவர்ஸ் போடலாம். அது 720p வச்சு போட்டிங்கன்னா 8 ஹவர்ஸ் கன்டினியூஸ் ரெக்கார்டிங் போடலாம். எனக்கு வந்து பேட்ரி ரொம்ப டை ஆயிடுச்சுன்னா வந்து ஸ்பேர் பேட்ரி இதுவும் சார்ஜ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதை ஆஃப் பண்ணாமலே, இந்த டிவைஸ் ஆஃப் பண்ணாமலே நீங்கள் பேட்ரி மாற்றிக்க முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வந்து இங்கே லாக் சிம்பிள் இருக்கும். இதை வந்து அன்லாக் பண்ணுங்கள். அன்லாக் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேட்ரி நீங்கள் எடுக்கலாம். எடுக்கும் போது இந்த இருக்குது, இந்த பேட்ரி லோ காட்டும். அதில் வந்து பேட்ரி லோ காட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது அப் டு 120 செகண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆனில் தான் இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே அந்த பேட்டரியை மாற்றணும். ஸ்பேர் பேட்டரியை மாற்றிட்டு திருப்பி இங்கே ஆன் பண்ணுங்கள். அதாவது ஆன் பண்ணவில்லை, ஆன் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ நீங்கள் இது பண்ணிக்க முடியும். அதுக்காக இந்த பர்பஸ். இப்போ திருப்பி நான் வந்து திருப்பி பேட்டரி வந்து திருப்பி வந்து உங்களுக்கு இன்னும் ஆனில் தான் இருக்கும். உங்களுக்கு திருப்பி இது ஆனில் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வச்சு நீங்கள் SOS பட்டனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வேணாவே. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூசர் ஐடி டிஃபால்ட்டாக 00 இருக்கும். இப்போது 10-15 டிவைஸ் வாங்குறவங்க அந்த யூசர் ஐடியெல்லாம் மாற்றிக்கலாம். அப்போ தான் சர்வரில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து செட்டப்பில் போனீங்கன்னா, சர்வரில் போனீங்கன்னாவே தெரியும், சர்வர் செட்டிங்ஸில் அந்த ஐடி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதை வச்சு தான் கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும் மெயினாகவே. அதே மாதிரி நீங்கள் லைவில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த ப்ளேபேக்கை வந்து நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். இப்போ வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டேக் வச்ச ஃபைல் இதிலே காட்டும், இம்பார்ட்டன்ட் ஃபைலு. இது நம்ம இப்போ எடுத்த வீடியோ, இது ஆடியோ. ஃபோட்டோனா ஃபோட்டோவும் இதில் இருக்கும். நீங்கள் ஃபோட்டோவும் எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ இதை வந்து நீங்கள் டெலிட்டே பண்ண முடியாது. மெயினாக இப்போ நீங்கள் ஸ்டோர் பண்ணது எதுவுமே இதை டெலிட் பண்ண முடியாது. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த டேட்டாவெலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ரெண்டு மெத்தட் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டாக்கிங் செஷன் இல்லை, டாக்கிங் செஷன் வழியாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நார்மல் ரொம்ப சிம்பிள். நீங்கள் எப்படி மொபைல் டேட்டாவுக்கு வந்து
உங்களுக்கு சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணிங்களே சேம் அதே மாதிரி தான். ஸோ இதை கனெக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணினா தெரியும். இதுக்கு டூல் தனியாக இருக்குது, PDFC டூல்னு சொல்லிட்டு அது வழியாக லாகின் பண்ணினாலே போதும். இதில் டேட்டாஸ் எல்லாமே அதில் மூவ் ஆகிடும். ஓகேவா? ஏன்னா வந்து நார்மல் யூஸருக்கு வந்து இது மட்டுமே போதும். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து டெக்னிக்கல் பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் மெயினாக தேவை. ஏன்னா ஸோ அது மட்டும்தான் வந்து டேட்டா வந்து அதில் மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அது வரைக்கும் அதே மூவ் பண்ண முடியாது. பாஸ்வேர்டு அது ப்ரொடக்ஷன் இருக்கும். அந்த டேட்டா மூவ் பண்ணணும் பாஸ்வேர்டு ப்ரொடக்ஷன் இருக்கும் மெயினாகவே. ஸோ அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் மெயினாகவே. ஸோ இதான் நம்ம இன்றைக்கி பார்த்த பாடியன் கேமரா டீட்டெயில்ஸ். ஸோ இதை சப்போஸ் உங்களுக்கு சர்வர் ஆகும், சர்வர்லையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து ஆஃப்லைன் டிவைஸ் ஆன்லைன் டிவைஸாக நீங்கள் மாற்றிக்கலாம். சேம் இப்போ உங்களுக்கு தெரியும், நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஒய்ஃபை இருக்குது, ஹாட்ஸ்பாட் இருக்குது, அதே மாதிரி 4G சிம் கார்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதாவது உங்களுக்கு 4G சிம் கார்டு வச்சுக்கலாம், சிம் கார்டு வச்சு ஹாட்ஸ்பாட்டாக எடுத்துக்க முடியும். அதே மாதிரி வந்து ஒய்ஃபையாகவும் நீங்கள் உங்கள் ஃபோன் டேட்டா ஒய்ஃபையாக எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த பர்பஸ்க்காக எடுத்துக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒய்ஃபைலாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா தெரியும், லாட்டிடியூட் லாங்கிடியூட்லாம் ஜிபிஎஸ் லொக்கேஷன்லாம் காட்டும். உங்களுக்கு லொக்கேஷன் சிம்பிளாக உங்களுக்கு காட்டும். இங்கே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் லொக்கேஷன் சிம்பிள், ஒய்ஃபையோட கனெக்ஷனு ப்ளஸ் வந்து உங்களுடைய பேட்டரியோட சார்ஜ், அதாவது சார்ஜிங் இது வந்து எல்லாமே தெரியும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் மெயினாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு சர்வரையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். 4G சிம் கார்டு மூலமாக சர்வரையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.